ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வக்கல பிர்ரஹ்மி மலிகன், ஒரு தாயுடைய கருவில் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் ஒரு மலக்கை அல்லாஹ் நிர்ணயிக்கிறான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்ததற்கு பிறகு கருவறையில் அந்த ஒரு ஆணுடைய இந்திரிய துளி சென்றால், யா ரப்பி நுத்ஃபா, அந்த மலக் கேட்பார், யா அல்லாஹ் இந்திரியம். யா ரப்பி அலகா, யா அல்லாஹ் அதை கருவாக மாற்றவா. யா ரப்பி முத்கா, யா அல்லாஹ் அது சதை துண்டாக மாற்றவா. இந்த அனுமதி கேட்பார். அது அந்த அமைப்பில் மாற்றப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பை படைக்க நாடிவிட்டால் அந்த கரு நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார். அந்த மலக் கேட்பார், அஸ்தகருன் அம் உன்ஸா, யா அல்லாஹ் ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ஷகியுன் அவ் சஈதுன், நல்ல வாழ்வா, நல்ல மனிதனுடைய வாழ்வா, தீய மனிதனுடைய வாழ்வா? ஃபமர் ரிஸ்கு வல் அஜல், யா அல்லாஹ் இந்த கருவுடைய ரிஸ்க் எவ்வளவு? யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய வாழ்வு எவ்வளவு? எழுதப்படும். அல்லாஹ் நாடியதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதக்கூடும். ரிஸ்க் முடிவெடுக்கப்பட்டது, ரிஸ்க் முகத்தர். இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவுதான் சாப்பிடுவான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு காற்றைத்தான் சுவாசிப்பான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு நீரைத்தான் அருந்துவான், இந்த மனிதன் இந்த உலகத்திலே இவ்வளவு செல்வத்தை தான் சம்பாதிப்பான். அல்லாஹு அக்பர். இதை புரிந்தவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார்கள். இதை புரியாதவர்கள் உலகத்தோடு போட்டியிட்டு வீழ்வார்கள் இந்த உலகத்தில். அல்லாஹ். ஆனால் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான். அதனால் அறையில் அமர சொல்லவில்லை. தீன் முயற்சி செய்ய சொல்கிறது. உன் வாழ்வாதாரத்தை நீ தேடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். ஆனால் அதுவும் அல்லாஹ்வுடைய கதரில்